ஈரான் போர் தொடங்கி 4 வாரங்கள் கடந்துள்ள நிலையில் இந்த ராணுவ நடவடிக்கையை தொடங்கியதற்கான காரணங்கள் குறித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்துள்ளார். டென்னசி மாகாணத்தில் நடைபெற்ற ஒரு வட்டமேசை மாநாட்டில் பேசிய ட்ரம்ப், பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் தான் ஈரானை தாக்க முதலில் வலியுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதம் ஏந்துவதை அனுமதிக்க முடியாது என்பதால் இந்த தாக்குதல் அவசியம் என்று, இருப்பினும் போருக்கான காரணங்கள் குறித்து ட்ரம்ப் நிர்வாகத்துக்குள்ளேயே பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. இஸ்ரேலின் பாதுகாப்பு முதல் ஈரானின் அணு ஆயுத மிரட்டல் வரை ஆளுக்கு ஒரு காரணத்தை கூறி வருகின்றனர். ஈரானின் பதிலடி தாக்குதல்கள் எதிர்பாராதவை என்று ட்ரம்ப் கூறினாலும் அது குறித்த முன்னெச்சரிக்கைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் அமைதி பேச்சுவார்த்தை குறித்து ட்ரம்ப் பேசினாலும் ஈரான் அதை முற்றிலும் மறுத்துள்ளது. 5 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த போரை தொடங்கியதற்கான உண்மையான பொறுப்பு யாரிடம் உள்ளது என்பதில் இன்னும் மர்மம் நீடிக்கிறது. ஈரான் மீது 5 நாட்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம். கடந்த 2 நாட்களாக ஈரானுடன் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்று ஈரான் மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் ராணுவத்துக்கு இடையே கடந்த பிப்ரவரி 28 முதல் போர் நடைபெற்று வருகிறது. இந்த போரின் எதிர்விளைவாக ஆர்முஸ் ஜலசந்தி பகுதி கச்சா எண்ணெய் போக்குவரத்தை ஈரான் ராணுவம் முடக்கியுள்ளது. இதனால் உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ஆர்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறக்க வேண்டும் என ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கைக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை தகர்ப்போம் என்று ஈரான் தரப்பு எச்சரிக்கை விடுத்தனர். வளைகுடா நாடுகளின் குடிநீர் தேவையில் 90% கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலம் மட்டுமே பூர்த்தி செய்யப்படுகிறது. அவற்றை ஏவுகணைகள் மூலம் தகர்ப்போம் என்று ஈரான் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் நேற்று வெளியிட்ட பதிவில், கடந்த 2 நாட்களாக அமெரிக்கா, ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக அமைந்திருக்கிறது. மத்திய கிழக்கின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பது குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். 1 வாரம் வரை பேச்சுவார்த்தை நீடிக்கக்கூடும். எனவே ஈரானின் மின் நிலையங்கள், எரிசக்தி நிலையங்கள் மீது 5 நாட்கள் தாக்குதல் நடத்தப்படாது. இது தொடர்பாக அமெரிக்க படைகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ட்ரம்ப் தனியார் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில், ஈரான் பிரதிநிதிகளை நான் தொடர்பு கொள்ளவில்லை. அவர்களே பேச்சுவார்த்தைக்கு முன்வந்தனர். பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண அவர்கள் விரும்புகின்றனர். நாங்களும் சுமூக தீர்வை எட்ட விரும்புகின்றோம். ஈரானை சேர்ந்த சிலருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். அவர்கள் மரியாதை மிக்க தலைவர்கள். ஈரான் உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆர்முஸ் ஜலசந்தியை நானும் கமேனிக்கு அடுத்த தலைவரும் இணைந்து நிர்வகிக்கலாம். ஈரானுடன் பேச்சுவார்த்தை சரியான பாதையில் சென்றால் 1 வாரத்திற்குள் போர் முடிவுக்கு வரும். இல்லையெனில் ஈரான் மீது மீண்டும் குண்டுமழை பொழிவோம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் வெளியுறவுத்துறை நேற்று வெளியிட்ட அறிக்கையில், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. ஈரான் விடுத்த கடும் எச்சரிக்கையை அடுத்து போரிலிருந்து ட்ரம்ப் பின்வாங்குகிறார். கச்சா எண்ணெய் விலையை குறைக்கவே ஜனாதிபதி ட்ரம்ப் இது போன்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் பதற்றத்தை தணிக்க இந்த பிராந்திய நாடுகள் முயற்சி மேற்கொண்டுள்ளன. ஆனால் அந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். நாங்கள் போரை தொடங்கவில்லை, அமெரிக்காவே எங்கள் மீது போர் தொடுத்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ரெஷாய் கூறும்போது, ஜனாதிபதி ட்ரம்ப் மீண்டும் ஒருமுறை தோற்கடிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எவ்வித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றார். கொலம்பியாவின் தெற்கு அமேசான் பிராந்தியத்தில் 125 பேருடன் பயணித்த ராணுவ போக்குவரத்து விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதில் குறைந்தது 34 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்து பெரு எல்லையில் உள்ள புடுமாயோ மாகாணத்தில் இடம்பெற்றுள்ளது. கொலம்பிய விமானப்படைக்கு சொந்தமான லாக்ஹீட் மார்டின் ஹெர்குலஸ் C-130 ரக விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விமானத்தில் 114 பயணிகள் மற்றும் 11 பணியாளர்கள் உட்பட மொத்தம் 125 பேர் இருந்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் ராணுவ வீரர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. விபத்து நடந்த இடத்திலிருந்து இதுவரை 77 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஏனைய 40 பேரின் நிலை குறித்து இன்னும் தகவல் வெளியாகவில்லை.
விமானம் அடர்ந்த மலைக்காடுகளுக்கு மேல் பறந்து கொண்டிருந்த போது மெதுவாக தரையை நோக்கி இறங்கி விழுந்து நொறுங்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. விபத்து நடந்த இடத்துக்கு விரைந்த பொதுமக்கள் காயமடைந்த ராணுவ வீரர்களை தமது மோட்டார் சைக்கிள்களில் ஏற்றிச் சென்று காப்பாற்றும் காட்சிகள் பலரையும் நெகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த விபத்தை தொடர்ந்து கொலம்பிய ஜனாதிபதி குஸ்தாவோ பெட்ரோ கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். கொலம்பியா 1960களிலிருந்து இந்த C-130 ரக விமானங்களை பயன்படுத்தி வருகிறது. இராணுவத்தை நவீனமயப்படுத்தும் தனது திட்டத்தை தடுத்து நிறுத்துவோரை அவர் கடுமையாக சாடியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் பெட்ரோ அனுல்போ சான்செஸ் விபத்து குறித்து ஆழ்ந்த இரங்கலை வெளியிட்டுள்ளதுடன் விபத்துக்கான காரணம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்.